இப்போ ஆகாய புத்தகத்துக்கு போகலாம். ಅಗಾಯನ ಪುಸ್ತಕಕ್ಕೆ ಬರೋಣ. இந்த புத்தகம் வந்து எப்போ எழுதப்பட்டதுன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ இது வரைக்கும் நான் படித்த புஸ்தகங்கள்லாம் இடையில ராஜாக்கள் மத்தியில் எழுதினது. ಈಗ ಇಲ್ಲಿವರೆಗೂ ನೋಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುಸ್ತಕಗಳೇನಪ್ಪ ಅಂತಂದರೆ ಮಧ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ರಾಜರ ಆಳ್ವಿಕೆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. இது அப்படி இல்லை, ಇದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. ஆகாய புத்தகம் வந்து முதல்ல மொத்தமே 1-2 அதிகாரம் தான் இருக்குது. ಅಲ್ಲಿ ಅಗಾಯನ ಪುಸ್ತಕ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ 2 ಅಧ್ಯಾಯಗಳೇ ಇಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. இந்த 2 அதிகாரத்தில் ஆகாய் தீர்க்கதரிசி சாதாரண ஒரு தீர்க்கதரிசி அவர் முக்கியமான சப்ஜெக்டை கொண்டு வந்து காமிக்கிறார். ಅಲ್ಲಿ ಇದು ಸಾಧಾರಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅಗಾಯ ಪ್ರವಾದಿ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நமக்கு எல்லாரும் தெரியும், ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. கடைசியாக முதல்ல இஸ்ரேல் நாடு பிடிப்படுது, அப்புறம் யூதா நாடு பிடிப்படுது. 70 வருஷம் அவங்க அடிமையாக இருக்கிறாங்க பாபிலோனில். ಅಲ್ಲಿ ಮೊದಲು ಇಸ್ರೇಲ್ ಪ್ರಾಂತ್ಯ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ ಅಲ್ಲಿ ಅಧ್ಯಯನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ತದನಂತರದಲ್ಲಿ ಯೆಹೂದ್ಯ ಪ್ರಾಂತ್ಯ ಸರಿಸುಮಾರು 70 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಅವರು ಜೀವಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. அப்போ கோரேஸ்ங்கிற ராஜா காலத்தில் முதல்ல வந்து நெகேமியா என்ன பண்ணுறாரு, அங்கே இடிந்த மதில் சுவரை ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಪರ್ಮಿಷನ್ ವಾங்கிட்டு போய் ಕಟ್ಟறாரு. ಅಲ್ಲಿ ಕೋರೇಶನ ಕಾಲದಲ್ಲಿ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ನೆಹೇಮನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಬಿದ್ದು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಪರವಾನಗಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதை தொடர்ந்து எஸ்ரா அங்கே இது ಟೀಚ್ பண்ண போறாரு. ಅಲ್ಲಿ ಅದರ ನಂತರದಲ್ಲಿ ಎಜ್ರನು ಅದರ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಹೊರಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಜೆರುಬ್ಬಾಬೆಲ್ யோசுவா இவங்க 2 பேரும் அங்க இடிந்து போன ஆலயத்தை கட்ட போறாங்க. ಅಲ್ಲಿ ಜೆರುಬ್ಬಾಬೆಲನು ಮತ್ತು ಯೆಹೋಶುವನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಿದ್ದು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅವರು ಹೊರಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கட்ட ஆரம்பிக்கிறாங்க, ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. அப்புறம் அங்கே உள்ளவங்கள எழுதி போட்டு கட்டுமான பண்ணி நின்று போயிடுது. ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಕಟ್ಟಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅಡೆತಡೆಯಾಗಿ ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிறைய பேர் போயிட்டாங்க, எருசலேமில் போய் அவங்க போய் குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕರು ಇಸ್ರಾಯೇಲರಿಂದ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಜೊತೆಲಿ ಇರೋದಕ್ಕಾಗಿ ಅವರು ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಕಲ್ತ್ಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆலயத்தை கட்டலை, ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಡಲಿಲ್ಲ. 16 வருடம் ஸ்டாப் ஆயிட்டு, 16 ವರ್ಷ ಅದು ನಿಂತು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದೆ. ಫೌಂಡೇಶನ್ நல்லா போட்டாங்க, ಅಲ್ಲಿ ಅಸ್ಥಿವಾರವನ್ನ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮೇಲೆ ಕಟ್ಟ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಎದುರಿಗಳು வந்துட்டாங்க. ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ವೈರಿಗಳು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ நின்று போயிருது, ಆಗ ಅದು ನಿಂತು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்போ ஆண்டவர் ஒரு புதிய அரசனை தரியு ராஜாவை பாபிலோனுக்கு கொண்டு வரார். ಆಗ ಅಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದಾರ್ಯವೇಶ ಅಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಅರಸನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த தரியு ராஜா இருக்கும் பொழுதுதான் மறுபடியும் கட்டப்படுகிறது. ಆ ಒಂದು ದಾರ್ಯವೇಶನ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿಯೇ ಪುನಃ ಆ ಆಲಯವು ಕಟ್ಟಲ್ಪಡುವಂಥದ್ದಾಗಿದೆ. தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது, ದೇವರ ಆಲಯ ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡುವಂಥದ್ದು. அப்போ அந்த ஆலயம் கட்டப்படாம அந்த 16 வருஷம் அப்படி இருக்கும்போது தான் இந்த ஆகாய் தீர்க்கதரிசி வந்து எருசலேம் மக்களுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கின்றார். ಆ 16 ವರ್ಷಗಳು ಯೆರೂಸಲೇಮಿನ ಆಲಯವು ಕಟ್ಟದೇ ಇರತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ಅಗಾಯ ಪ್ರವಾದಿ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನ ಆತನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டே நீங்க படிச்சீங்கன்னா, ಅದನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡೇ ನೀವು ಓದಲ್ಪಡುವಾಗ இங்க வந்து இந்த அதிகாரம் 2 அதிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಈ 2 ಅಧ್ಯಾಯಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಮಗೆ ಒಂದು ಸೇಬಣ್ಣನ್ನು ತಿನ್ನುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ರಸವತ್ತಾಗಿರ್ತದೆ. முதல் வசனம் படிங்க. ಮೊದಲ ವಚನ முதல் 2, 3, 4 படிச்சுதான் வேற வழி இல்லை. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ಅರಸನಾದ ದಾರ್ಯಾವೇಶನ ಆಳ್ವಿಕೆಯ 2ನೇ ವರ್ಷದ 6ನೇ ತಿಂಗಳಿನ 1ನೇ ದಿನದಲ್ಲಿ ಯೆಹೋವನು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಶೆಲ್ತಿಯನಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಯೆಹೂದ ದೇಶಾಧಿಪತಿಯಾದ ಜೆರುಬ್ಬಾಬೆಲನಿಗೂ ಯೆಹೋಜಾದಾಕನಿಗೂ ಜನಿಸಿದ ಮಹಾಯಾಜಕನಾದ ಯೆಹೋಶುವನಿಗೆ ಪ್ರವಾದಿಯಾದ ಅಗಾಯನ ಮೂಲಕ ಹೇಳಿ ಕಳುಹಿಸಿದನು.
ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ಯೆಹೋವನ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಮಯವು ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ ಎಂದು ಈ ಜನರು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರಲ್ಲ. ಯೆಹೋವನು ಪ್ರವಾದಿಯಾದ ಹಗ್ಗಾಯನ ಮೂಲಕವಾಗಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿಸಿದನು. ಈ ಆಲಯವು ಹಾಳು ಬಿದ್ದಿದೆಯಲ್ಲ, ನೀವು ಒಳಗೋಡೆಗೆಲ್ಲ ಹಲಿಗೆ ಒದಿಸಿಕೊಂಡು ಸ್ವಂತ ಮನೆಗಳಲ್ಲಿ ವಾಸಿಸುವುದಕ್ಕೆ ಈ ಸಮಯವು ತಕ್ಕದ್ದು ಎಂಬುದಾಗಿ. இந்த வீடு தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சான வீடு கட்டுறீங்க. தவறான ப்ரியாரிட்டிஸ், தவறான முன்னுரிமைகள் அதை குறித்து சொல்கிறார். ಇಲ್ಲಿ ಈ ಆಲಯವು ಹಾಳು ಬಿದ್ದಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವೇನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ? ಸ್ವಂತ ಮನೆಗಳಿಗೆ ಹಲಿಗೆಗಳನ್ನು ಒದಿಸಿಕೊಂಡು ನೀವು ಉಳಿದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಇದು ತಪ್ಪಾದಂಥ ಒಂದು ತೀರ್ಮಾನ. ஆகையினால 5ஆம் வசனம் பாருங்க, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಮಾರ್ಗಗಳನ್ನು ಚಿಂತಿಸಿ ನೋಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் 5 தடவை சொல்றாருங்க. ನಿಮ್ಮ ಗತಿ ಏನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಮನಸ್ಸಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ 5 ಸಾರಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரே காரியம்தான், ಒಂದೇ ಕಾರ್ಯನೇ. நீங்க வீடு பெரிய பெரிய வீடு கட்டுறீங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டல. ನೀವು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ, ದೇವರ ಆಲಯವನ್ನು ನೀವು ಕಟ್ಟಲ್ಪಡಲಿಲ್ಲ. அந்த 5 இடத்தையும் நம்ம படிப்போம். முதல்ல ரொம்ப முக்கியம், உங்க பைபிள்ல நோட் பண்ணணும். முதல் அதிகாரம் 5ஆம் வசனம், ಮೊದಲ 5ನೇ ವಚನ, 7ஆம் வசனம். 5 வசனம் படிச்சிட்டோமா? அடுத்த 7ஆம் வசனம் படிங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ನಿಮ್ಮ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಗತಿ ಏನಾಗಿದೆ ಎಂದು ಮನಸ್ಸಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. 18ஆம் வசனம் படிங்க. 18. முதலாம் அதிகாரம் 1:18. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 18 chapter 1 18 2:18. ಯೆಹೋವನ ಆಲಯಕ್ಕೆ ಅಸ್ತಿವಾರ ಹಾಕಿದ ಈ ದಿವಸದ ಹಿಂದಿನ ಕಾಲವನ್ನು, ಅಂದರೆ 9ನೇ ತಿಂಗಳಿನ 24ನೆಯ ಈ ದಿನದ ಹಿಂದಿನ ಕಾಲವನ್ನು ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. 2:15. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். ಯೆಹೋವನ ಆಲಯ ನಿವೇಶನದಲ್ಲಿ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಕಲ್ಲಿಡುವ ಈ ಮೊದಲ ದಿನದ ಹಿಂದಿನ ಕಾಲವನ್ನ ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. சரி, நான் நேரம் இல்லாதனால வேகமாக முடிச்சிடுறேன். நான் பைபிள் வசனம் படிக்க வேண்டாம். 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஆகாய தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நிறைய விதைக்கிறீங்க ஆனால் அறுக்கலை. அதாவது நீங்கள் ஒரு பையில காசு போடுறீங்க, அந்த பையில வந்து ஓட்டை இருக்குது, அதனால் எல்லா காசும் கீழே விழுந்துருது என்று 2 உதாரணத்தை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ 2 ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನೀವು ಬಿತ್ತಿದ ಬೀಜವು ಬಹಳ, ತಂದ ಫಲ ಕಡಿಮೆ, ಸಂಬಳಗಾರನಿಗೆ ಸಂಬಳ ಹಾಕುವ ಚೀಲವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತೂತಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ 2 ಉದಾಹರಣೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ. 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாயிருப்பேன் என்று என்கரேஜ் பண்றாரு. ಅಲ್ಲಿ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿರಿ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಮೆಚ್ಚಿ ಪ್ರಭಾವವನ್ನು ಪ್ರಕಾಶಿಸಿಗೊಳಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்க செவி கொடுத்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಿವಿಗೊಟ್ಟು நடல்பட்டರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது மட்டும் இல்ல, 14ஆம் வசனத்தை படிச்சுதான் ஆகணும், ஏன்னா அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 14ஆம் வசனம் படிப்போம். 14ನೇ ವಚನ ಓದಿನ ಆಗ್ಬೇಕು, ಯಾಕಂದ್ರೆ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். ಕೂಡಲೇ ಶೆಲ್ತಿಯನ ಮಗನು ಯಹೂದ ದೇಶಾಧಿಪತಿಯ ಆದ ಜೆರುಬ್ಬಾಬೆಲ್, ಯೆಹೋಜಾದಾಕನಿಗೆ ಹುಟ್ಟಿದಂಥ ಮಹಾಯಾಜಕನಾದ ಯೆಹೋಶುವ, ಸಮಸ್ತ ಜನಶೇಷ ಇವರೆಲ್ಲರ ಮನಸ್ಸುಗಳನ್ನು ಯೆಹೋವನು ಪ್ರೇರೇಪಿಸಲು ಅವರು ಅರಸನಾದ ದಾರ್ಯಾವೇಷನ ಆಳ್ವಿಕೆಯ 2ನೇ ವರ್ಷದ 6ನೇ ತಿಂಗಳಿನ 24ನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಬಂದು ತಮ್ಮ ದೇವರಾದ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನ ಆಲಯದ ಕೆಲಸಕ್ಕೆ ಕೈ ಹಾಕಿದರು. வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ಕೆಲಸವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. 2வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் என்கரேஜ் பண்றாரு. 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಕೂಡ ಅವರನ್ನು ಉತ್ತೇಜನ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2வது அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
ಯೆಹೋವನಿಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ಜೆರುಬ್ಬಾಬೆಲನೇ ಈಗ ಧೈರ್ಯವಾಗಿರು, ಯೆಹೋಜಾದಾಕನಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಮಹಾಯಾಜಕನಾದ ಯೆಹೋಶುವನೇ ಧೈರ್ಯವಾಗಿರು, ದೇಶೀಯರೇ ನೀವೆಲ್ಲರೂ ಧೈರ್ಯಗೊಂಡು ಕೆಲಸ ನಡೆಸಿರಿ, ಇದು ಯೆಹೋವನ ನುಡಿ, ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದೇನೆಂದು ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ನುಡಿಯುತ್ತಿದ್ದಾನೆ. பாருங்க, என்கரேஜ் என்ன அருமையான என்கரேஜ். யோசுவாவுக்கு மோசே என்கரேஜ் பண்ண மாதிரி திடன் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு அந்த வார்த்தை. ಅಲ್ಲಿ ಮೋಶೆ ಯೆಹೋಶುವನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೃಢಪಡಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೃಢಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனம் படிச்சீங்கன்னா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டாவது முந்தின ஆலயத்தை பார்த்து இந்த ஆலயம் மகிமை பெருசா இருக்குன்னு சொல்றாரு. இப்படி என்கரேஜ் பண்றாரு பாருங்களேன். ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವೆಲ್ಲ ನನ್ನದು ಎಂಬುದಾಗಿ ಈ ಆಲಯವು ಇಂದಿನ ವೈಭವಕ್ಕಿಂತಲೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಶೇಷವಾಗಿರಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. கடைசியில் ஒரு வசனம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். நீங்க இதை வேலை செஞ்சீங்கன்னா செர்பாபேலுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காரு பாருங்க. என்ன வாக்குத்தத்தம்னா, உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ನಿನ್ನನ್ನ ಮುದ್ರೆ ಉಂಗುರವಾಗಿ ನಾನು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. முத்திர மோதிரம் என்ன? ಮುದ್ರೆ ಉಂಗುರ ಅಂತಂದ್ರೆ ಏನು? ಯು ಆರ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಬಿ ಹಾನರ್ಡ್. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ನಿನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ವಿಧೇಯತೆ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸ್ತೇನೆ. அந்த கெட்டகுமாரன் திரும்பி வந்த உடனே அவனுக்கு மோதிரம் போட்டாங்க. எதுக்கெல்லாம்? அதிகாரம். உனக்கு யுவர் அதிகாரம். அது மாதிரி உன்னை அதிகாரியாக மாற்றுவேன் என்று செருபாபேலுக்கு ஆண்டவர் கடைசியாக சொல்றாரு. ஹலோ கிலோமீட்டர் ஆண்டவர் வந்து கடைசியாக சொல்றாரு. சொல்லி முடிச்சிடலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அடிமையில் கொடுத்த கிருபையின் வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் 3 புத்தகங்களை படித்தோம். ஆகாய்க்கு நீர் ஒரு தரிசனம் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆபகுக்கு ஒரு அருமையான தரிசனம் கொடுத்தீர். செப்பனியாவுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தீர். அந்த தரிசனம் அடிமைகளுக்கும் இப்படி ஒரு தரிசனத்தை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிற ராஜா. ஆண்டவரே, கேடுகட்ட உலகத்தில் வாழும் பொழுது பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரே, விசேஷமாக நாங்கள் செருபால்வேலாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ராஜா. எங்களோட படிக்கிற கேட்குற ஒவ்வொருவரையும் முத்திரை மோதிரமாக வையும். செருபால்வேலாக எழுந்து கட்டத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய மக்களுடைய வழிகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லத்தக்கதாக எங்களை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுக்கு உங்களுக்கு கேட்குற தகப்பனே, ஆமென்.